முன்னொரு காலத்தில் ஒரு மாலை நேரத்தில் கௌதம் புத்தர் தன்னோட சீடர்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரே ஒரு சீடரை தவிர. அந்த சீடர் முகத்தில் அவ்வளோ சோகமும் வருத்தமும் இருந்தது. அதை பார்த்த கௌதம் புத்தர் இருந்துக்கிட்டு, எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க, நீ மட்டும் இவ்வளோ சோகமாக இருக்கிய, உன்னோட சோகத்துக்கு என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த சீடர் இருந்துக்கிட்டு, குருவே, நீங்கள் எங்கள் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்க எங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் யார் சொல்லி கொடுக்குறது? ஆபத்தான இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்க்கையை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு தெரியல. அதை நினச்சி தான் நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். நீங்களே சொல்லுங்கள், வாழ்க்கையை இந்த ஆபத்தான உலகத்தில் நாங்கள் எப்படி வழி நடத்துறது அப்படின்னு நீங்களே ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த சீடர். அதுக்கு கௌதம் புத்தர் இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு தொலைதூர மலை கிராமத்துக்கு 2 பேர் பயணம் செஞ்சு போயிட்டு இருந்தாங்க. பயணம் செஞ்சு போகிறவங்க இடையில ஓய்வு எடுத்தாகணும். ஓய்வு எடுக்கலை அப்படின்னாக்கா பயணத்தை தொடர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இடையில ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க. மாலை நேரமும் வந்தது. இந்த முதல் பயணி இருந்துக்கிட்டு, மாலை நேரம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிருச்சு அப்படின்னாக்க நம்மளால் பயணம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு விளக்கு வாங்கிடலாம், இந்த விளக்கோட வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு நாம் போகிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் விளக்கு விற்பனையாளர்கிட்ட போய் ஒரு விளக்கு வாங்கினார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த 2வது பயணி, அவர் தான் விளக்கு வாங்குறாருல, அந்த வெளிச்சமே போதுமானதாக இருக்கும், நம்மளும் விளக்கு வாங்கினோம் அப்படின்னாக்கா காசு தான் செலவாகும், அதனால் அந்த முதல் பயணியோட வெளிச்சத்திலே நாம் பின்தொடர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு விளக்கு வாங்கலை. இப்போ 2 பேரும் மறுபடியும் பயணம் செஞ்சு போயிட்டுருந்தாங்க. இப்போ இந்த முதல் பயணி இந்த விளக்கோட வெளிச்சத்தில் இந்த விளக்கை வச்சுக்கிட்டு அவர் பயணம் செஞ்சு போயிட்டுருந்தார். இப்போ இவரை பின்தொடர்ந்து இந்த 2வது பயணியும் போனார். இப்போ இந்த முதல் பயணி பயணம் செஞ்சு போயிட்டு இருந்தார்ல, இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, இவரோட இலக்கை அடையிறதுக்கு ஒரு குறுக்கோழி ஒன்று இருந்தது. அந்த குறுக்கோழியில் திடீர்னு பயணம் செஞ்சு மாறி போயிட்டார். இந்த 2வது பயணி அவரை பின்தொடர்ந்து போக முடியல. ஏன்னா அவரை பின்தொடர்ந்து போனாக்க இவரோட இலக்கை அடைய முடியாது. இவரோட இலக்கை அடையிறதுக்கு வேறு ஒரு பாதையில் போய் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னே இந்த 2வது பயணிக்கு புரியல. ஏன்னா இவரோட பயணத்தை தொடரணும் அப்படின்னா வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இல்லாமல் இவரோட பயணத்தை தொடர முடியாது. இப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அதே இடத்துல நின்றுட்டுருந்தார். உடனே அவர் என்ன பண்ணார்னா அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஒரு மரத்து மேலே ஏறி ஒரு பயத்தோடையே உட்காந்துருந்தார். காலையில் விடிஞ்சவொடனே பயணம் செய்கிறதுக்காக அந்த இரவு முழுவதும் விடியலுக்காக காத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடித்தார். உடனே அந்த சீடர்கிட்ட, இந்த கதை உனக்கு புரிஞ்சுதா? இந்த கதையில் வர மாதிரி தான் அவரவரோட வெளிச்சத்தில் அவரவர் பயணம் செஞ்சால் மட்டும்தான் அவங்களோட இலக்கை அடைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 2வது பயணி மாதிரி தான், எங்கிட்டு போகிறது அப்படின்னே தெரியாமல் ஒரே இடத்துல முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கணும். அதனால் அறிவையும் ஞானத்தையும் உன்னோட வெளிச்சத்தில் தான் பெற முடியும். நீ உனக்கு ஒரு சிலர் வழிகாட்டலாம், ஆனால் அவங்களோட வெளிச்சத்திலே பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னாக்க உன்னோட இலக்கை அடைய முடியாது. அதனால் நீ உனக்கான வெளிச்சத்தில் நீ பயணம் பண்ணு. உன்னோட செயல்கள் மூலியமாக தான் உன்னோட அறிவையும் ஞானத்தையும் வளர்த்துக்க முடியும். அதனால் உன்னோட வெளிச்சத்தை நீயே உருவாக்கி அதில் நீ பயணம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அந்த கௌதம் புத்தர். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கான வெற்றி பயணத்தை நம்மளோட வெளிச்சத்தில் தான் நம்ம பயணம் பண்ணணும். மற்றவங்கள சார்ந்து அவங்களோட வெளிச்சத்தில் பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளோட இலக்கை அடையவே முடியாது. வெற்றி அடையிறதுக்கு ஒரு சிலர் வழிகாட்டலாம், ஆனால் அதில் வர சிக்கல்களையும் சிரமங்களையும் நாம் தான் எதிர்கொண்டு நாம் வெற்றி அடையணும். வழிகாட்டினவங்க எப்போயுமே நம்ம கூடவே இருக்க முடியாது. உங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் மட்டும்தான் தீர்வு காண முடியும். உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் மட்டும்தான் உண்மையானவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல நம்பணும். நீங்கள் எவ்வளவோ கல்வி அறிவையும் ஞானத்தையும்
சேகரிச்சிருக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்த முடியல அப்படின்னா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அனுபவ அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் மற்றவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்களோட வெற்றி பயணத்துக்கு நீங்களே விளக்கு ஏற்றி அந்த வெளிச்சத்தில் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையை உங்களால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.